ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து வருது. என்ன அப்படின்னா, இதுவரை நம்மளுடைய பேங்கிங் எக்ஸாமுக்கான கேலண்டர் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்கிங் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர்றாங்க. அது என்ன மாற்றம், இதனால என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இடத்த வந்து பார்க்க போகிறோம். ஸோ செஷனை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வர பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பேங்கிங்கான எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்னைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ஸில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். மெயினாக அந்த சீக்வன்ஸ், பேங்க் எக்ஸாமுடைய ஆர்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் வரும், அடுத்த என்ன எக்ஸாம், அடுத்த என்ன எக்ஸாம், இந்த பேங்கிங் எக்ஸாமுடைய சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாமுடைய அந்த எக்ஸாமுக்கான அந்த ஆர்டர் இருக்குல்ல, அதை ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த சேஞ்ச் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா, ஸோ நீங்கள் இந்த சேஞ்சுக்கு எப்படி வந்து அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அந்த எக்ஸாம் முடியும், அதில் நிறைய பேர் எக்ஸாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க, போஸ்டிங் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ மற்றும் கிளரிக்கல், அதுக்கு அடுத்தபடியாக எஸ்பிஐ பிஓ கிளரிக்கல். இதுதான் இப்போ கரண்ட்ல நம்மளுடைய எக்ஸாமுக்கான ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆர்ஆர்பி வந்துடும், அதுக்கப்புறமா பிஓ வரும், அதுக்கப்புறமா எஸ்பிஐக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருது இல்லையா, இதனால நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆர்ஆர்பிலே கிளியர் பண்றாங்க, ஆர்ஆர்பி கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து திரும்ப ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமும் எழுதுறாங்க, எஸ்பிஐக்கான பிஓ எக்ஸாமும் எழுதுறாங்க. ஸோ இப்போ ஆர்ஆர்பி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்டுக்கு அடுத்து ஐபிபிஎஸ் பிஓவோ இல்லை எஸ்பிஐலேயோ ஒரு போஸ்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆர்ஆர்பியோடைய போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து திரும்ப போயிட்டு ஐபிபிஎஸ் பிஓவோ இல்லை எஸ்பிஐ பிஓவோலயோ வந்து ஜாயின் பண்றாங்க. இதனால ஆர்ஆர்பிக்கு ஷார்டேஜ் நிறைய ஏற்படுது. ஏன்னா அவங்க இந்த வருஷத்துக்கு இவ்வளவு பேர் அப்படிங்கிற எடுத்துடுறாங்க. பட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆயிடுறதுனால ஒரு மிகப்பெரிய ஸ்டாஃப் கிரைசிஸ்ல ஆர்ஆர்பி வந்திருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ காசு இது பண்ணி அவ்வளோ ஃபண்டிங் பண்ணி அவங்களோட எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் 4 மாசமும் இருந்துட்டு அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த ஜாபுக்கு வந்து போயிடுறாங்கல்ல. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா, இதனால ஆர்ஆர்பியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ புது ஜாப் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஆர்ஆர்பி இது பண்ணிட்டு அடுத்து அதே ஜாப் விட்டு என்ன பண்றாங்க, நம்மளே உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்றதுனால இப்போ இதுல ஆர்டர்ல சேஞ்ச் வந்து பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த அதிகமான நபர்கள் வந்து ரிசைன் பண்றாங்கல்ல, இந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புதிய டிசிஷன் கொண்டு வர்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுடைய சீக்வன்ஸ், எக்ஸாமுடைய ஆர்டர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ எந்த எக்ஸாமுக்கு பசங்க அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கூடிய எக்ஸாம் செகண்ட், தென் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூடிய எக்ஸாம் தேர்டா வைக்கிறாங்க. இது வந்து அந்த போஸ்டிங் எவ்வளவு salary, மெயினா நம்ம எக்ஸாம்ல ஏதாவது சூஸ் பண்ணுவோம் எந்த போஸ்டிங், ஏன்னா எல்லாமே பிஓ தான். பட் எதுல வந்து அதிகமான பவர் அண்ட் அதிகமான salary இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்றோம். அதனால எதுக்கு வந்து ஹை salary இருக்கோ அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து ரெண்டாவது salary இருக்கக்கூடியதை ரெண்டாவது, அடுத்து salary எது கம்மியா இருக்கோ அதை மூணாவது அப்படிங்கிற வேற ஆர்டர்ல மாத்த போறாங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமா நமக்கு எஸ்பிஐ எக்ஸாம், எஸ்பிஐ கிளரிக்கல் பிஓ எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நடக்க போது. அது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஐபிபிஎஸ் உடைய பிஓ மற்றும் ஐபிபிஎஸ் உடைய கிளரிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்டா ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு இப்போ கரண்ட்ல வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்பிஐ, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ, அதுக்கு அடுத்து இந்த ஐபிபிஎஸ், அதுக்கு அடுத்து ஆர்ஆர்பி அப்படிங்கிற இந்த கேட்டகரியில தான் நமக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, முன்னாடி வந்து ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ அப்படிங்கிற அப்படியே ரிவர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதை அப்படியே திருப்ப போறாங்க. எதை பேஸ் பண்ணி, ஏன்னா இருக்கிறதுலே salary எதுக்காக அதிகம், salary வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து அதிகம், எஸ்பிஐக்கு தான் அதிகம். ஸோ அதனால எஸ்பிஐ எக்ஸாம் ஃபர்ஸ்ட், எஸ்பிஐக்கு அடுத்து salary வரக்கூடியது ஐபிபிஎஸ், அதுக்கு அடுத்து salary தான். ஏன்னா ஆர்ஆர்பியில் salary வந்து ரொம்ப லீஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால ஆர்ஆர்பியை லாஸ்ட் கொண்டு வர போறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐக்கான இது வந்து அஃபிஷியல் கிடையாது, எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐக்கான பிஓ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறமா எஸ்பிஐக்கான கிளரிக்கல் எக்ஸாம், அதுக்கப்புறமா
IBPS PO எக்ஸாம், தென் SBI கிளரிக்கல், RRB PO, RRB கிளரிக்கல். ஏன் அப்படின்னா இப்போ SBIல POலையோ இல்லை கிளரிக்கலோ ஒருத்தவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா, POல செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து அவங்க எந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதுனாங்க அப்படின்னா ஒன்று ரெகுலேட்டரி பாடி எக்ஸாமோ இல்லை RBI எக்ஸாமோ எழுதுவாங்க தவிர அடுத்து PO எக்ஸாம் யாருமே எழுத மாட்டாங்க. ஏன்னா POலையே வந்து ஒரு ஹையஸ்ட் பேயிங் PO என்ன போஸ்டிங் அப்படின்னா SBIக்கு தான். ஸோ அதனால அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, இதில் பாதி பேர் போயிடுவாங்க, திரும்ப ரிப்பீட்டர்ஸ் வர மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒரு நபர் வந்து SBI எழுதுறாங்க, IBPS எழுதுறாங்கன்னா எதில் சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுக்கு ரெண்டுமே கிடைச்சிட்டாலுமே வந்து SBI எதுனா சூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி தான் நமக்கு ஆர்டர் இருக்க போது. பட் இதுலயுமே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ கிளரிக்கல் எழுதுறாங்க அப்படின்னா SBI கிளரிக்கல் எழுதுறாங்க, IBPS PO எழுதுறாங்க. இப்போ IBPS PO கிடைச்சதுன்னு என்ன பண்ணுவாங்க, கிளரிக்கலை மறுபடியும் ரிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுலயும் சிக்கல்கள் இருக்கு. பட் போன தடவை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆர்டருக்கு இது கொஞ்சம் பெட்டர் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபீல் வந்து பண்றாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து மெயினா எதை பேஸ் பண்ணி ஒரு ஜாப்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஜாபோடைய சேலரி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி. ஜாபோடைய சேலரி அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்து அந்த ஜாப் வந்து பிரஸ்டீஜியஸா ரொம்ப கெத்தான ஜாபா, இப்போ நம்ம RRBல PO இருக்கிறதுக்கும் ஒரு SBIல PO இருக்கிறதுக்கும் ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு கெத்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேலரிக்கு, அதுக்கடுத்து பிரஸ்டீஜ், அடுத்து மூணாவது அந்த பேங்க்ல நமக்கு எவ்வளவு ஃபாஸ்டா growth ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஆஸ்பரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PO. ஓகேங்களா. ஸோ POக்கு தான் வந்து இது பண்றாங்க. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்லாம் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலும் அதுலேயே தான் இருப்பாங்க தவிர அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இது பண்றாங்க. இப்போ சேலரியை பொறுத்தவரை நமக்கு கிளரிக்கல் சேலரிக்கு 30,000 40,000 பேங்க் அந்த எந்த சிட்டியில் போஸ்ட் போறாங்க அதை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். 30,000 40,000. அதே மாதிரி POக்கான சேலரி 45,000 80,000 இல்லையா. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி தான் வந்து பண்ண போறாங்க. பட் இது இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா, SBI கிரெடிட் கிடைச்சிட்டாலும் அடுத்த மறுபடியும் IBPS POக்கு எழுதுவாங்க. அது ஒரு சிக்கல்கள் இருக்கு. பட் போனதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்டான விஷயம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இது. ஸோ அதனால ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள் இனிமேல் இதான் இருக்க போகுது. நியூ சைக்கிள் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் Jan 2026. Jan 2020 ஸ்டார்ட் ஆகி என்டையர் ப்ராசஸ் போஸ்டிங் என்டையர் ப்ராசஸும் உங்களுக்கு டிசம்பருக்குள்ள முடிய போகுது. ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கான எல்லா ப்ராசஸ் இந்த மூணு எக்ஸாம் SBI, IBPS, அதுக்கப்புறமா வந்து RRB, இந்த மூணு எக்ஸாமே வந்து ஜனவரியில் அந்த எக்ஸாம் சைக்கிள் ஆரம்பிச்சு டிசம்பருக்குள்ள எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு ஃபைனலாக பண்ண போறாங்க. இதான் வந்து கவர்மெண்டோட பிளான். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, SBI PO எக்ஸாம் அப்படிங்கிறது Jan 2026 வந்து வரலாம். அதே மாதிரி IBPS PO அப்படிங்கிறது March 2026, RRB PO ஏப்ரல் லாஸ்ட் வீக், SBI கிளரிக்கல் June 2026, IBPS கிளரிக்கல் வந்து ஆகஸ்ட் 2026, RRB கிளரிக்கல் இது. இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் PO எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிளரிக்கல் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு பிளானுக்கும் கவர்மெண்ட் வந்து போகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது எது வந்து ஹையஸ்ட்டோ, உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது எப்பவும் பேங்கிங் ஆஸ்பெக்ட்டுக்கு SBIல விட நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் SBI கிடைச்சா ஓகே. அப்படி இல்லைன்னா ஷுவர்ஷாட்டாக உங்களுக்கு அடுத்து இந்த IBPSஓ இல்லை வந்து RRB கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஃபோக்கஸை ஒரு ஹையாகவே வைங்க, SBI அப்படிங்கிற டார்கெட்லேயே வைங்க. ஏன்னா நமக்கு தெரியும் SBI அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லெவல் தான். ஸோ அதனால நீங்கள் அதுக்கு டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் கூட ஏதோ ஒன்று, சப்போஸ் SBI மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ நீங்க வந்து சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, ஃபுல் டைம் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, சிலபஸை 52. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை நீங்கள் வந்து ஒரு 50% 60% முடிச்சிட்டேன், நான் வந்து சீரியஸாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இன்னும் வந்து இன்டென்சிவ் பண்ணும். ப்ரிப்பரேஷனை இன்னும் வந்து தீவிரப்படுத்துங்க. ஸோ இப்போ பேசிக்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஸ்பீட் மேக்ஸில் அதே மாதிரி அக்யூரேசியில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்வளோ டாபிக் போட முடியும் போட்டு பாருங்க. மினிமம் ஒரு டாப்பிக்ல இருந்து 500 சம்ஸ் போட்டு பாருங்க. ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் வந்து 500 சம்ஸ் ஒரு டாபிக். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 500 சம் போடுறாங்க. அவங்க வழியே இல்லை. ஏன்னா பேங்கிங் எக்ஸாமில் அந்த அளவு காம்படிஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் இதுதான் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வழி. இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ சீனியராக நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம். ஓகேங்களா. ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வைங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஷார்ட் பீரியடில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால ஒரே ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய சீக்வன்ஸ். உங்களுடைய ஆர்டர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஒவ்வொரு டாபிக்லயும் கான்செப்ட் கிளாரிட்டி. ஸோ ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து கான்செப்ட் கிளியர் ஆதா. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதான் வந்து கான்செப்ட் கிளியர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் மேக்ஸ் வேதிக்லாம் அடுத்தபட்சம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா பேசிக்கை நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருச்சா,
டைமர் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியுது. டைம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த ப்ராப்ளம் கான்செப்ட் புரிஞ்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா அக்யூரசி. நம்ம சால்வ் பண்ணும்போது எந்த தப்பும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது மூணாவது ஸ்டேஜ் என்ன, அக்யூரசியா கரெக்டா எவ்வளவு டைம் எடுத்தாலும் சரி கரெக்டா அக்யூரசியா போடணும் அப்படிங்கிற இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா டைமர்ல டைம் அதிகமா வைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்பீடுக்கும் அக்யூரசிக்கும் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து இது. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட் கிளியாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸ்பீடு அக்யூரஸில் ரெண்டாவது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்செப்ட் கிளியாரிட்டியை ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அடாப்ட் 471 அடுத்த வருஷம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் IBPSC அதுக்கப்புறமா வந்து SBI RRB இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச். நீங்க இப்போதான் பேங்கிங் எக்ஸாம்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் கொண்டு வரோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் ஃபவுண்டேஷன் பேட்ச். இப்போ இந்த பேட்ச் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. நீங்க இந்த பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது Y913 ஸோ Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம இந்த பேட்ச் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்ச் ரேட் வந்து 2729 ரூபா இருக்கு. எப்படி இந்த பேட்ச் வாங்குறது அப்படின்னா இந்த பேட்சோட லிங்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம அடாப்ட் 471 ஆப் இருக்கு இல்லையா, நம்ம அடாப்ட் வெப்சைட், இதுல போயிட்டு நம்மளுடைய அடாப்ட் 471 வெப்சைட்ல ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ் பேங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உறுதி அப்படிங்கிற பேட்ச் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல போயிட்டு நீங்க மோர் ஆஃபரை கிளிக் பண்ணுங்க. மோர் ஆஃபர்ல Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து 2729 ரூபா. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேட்ச்ல எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு, என்னென்ன ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் இருக்கிறாங்க, ஸ்டடி பிளான் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் பேங்கிங் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.